கலைஞர்கள் வாழ்விலும் நாடக நாடக தமிழனும் ஊரிலும் இகபரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயத்திருந்தாவிலும் அமரர் உலகிலும் கட்ட பின்னிட்ட தகுவென பக்குவ போரடி
தூமுறை கருத்துடனை துதித்துலகில் மகன் தூமுறை கருத்துடனை துதித்துலகில் மகன் தூமுறை கருணை சரஸ்வதியே முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாக விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே செந்தில் முருகனே மாயோன் மருகனே உன் தந்தைக்கால் எப்போதும் மறவாது வாழ்ந்து கொண்டிருக்கும் குறிஞ்சி நில கொற்றவனான நம்பிக்கு மகளாக பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாக பிறந்து பிள்ளை பிராயம் கடந்து கல்வி கூடம் நடந்து மங்கை பருவம் எழுதிய நான் இதுவரை பிறர் குறை கூறாமலும் பெற்றோர் சொல் தவறாமலும் நடந்து வருகிறேன். இந்த பேரின்ப வாழ்வு என்றென்றும் நிலைத்திருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா. முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கலியுக வரதா, சூரசம்காரா, சுப்பிரமணியா, வேலெடுத்து வீசி காட்டிய வேலவா, வெற்றி வேளா, வீரவேளா, ஞானவேளா, கந்தா, குகா, சண்முகா, சடாச்சரா, எத்தனை திருநாமங்கள் என்னுடைய முருகப்பெருமானுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகனுடைய திருநாமங்களை முருகனுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் அனைத்துமே கலைந்து போகும் என்று சொன்னார்கள். எத்தனையோ திருக்கோவிலுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனையோ திருவாசகங்கள் படித்திருக்கிறோம். திருச்செந்தூர் சென்றோமானால் யாமிருக்க பயமே, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கருணை கடலே முருகா போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய அழகான திருவாசகத்தை எழுதி போட்டிருப்பார்கள். காரணம் என்ன? வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, யாவிருக்க பயமேன் என்று நம்மளையெல்லாம் காத்து கொண்டிருக்கும் தெய்வம் யார் என்று கேட்டால் அந்த முருகப்பெருமானாகப்பட்டவர். முருகனை வணங்க வேண்டும். முருகனை நினைத்தும் என்றால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். அதற்குத்தான் சொன்னார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரிட்டாருக்கு மேவாராதே வினை அப்படின்னாங்க. திருநீர் பூசணும்னா எந்த வினையும் நம்மளை அண்டாதான். வினைகள் நம்மளை விட்டு போகணும்னா என்ன செய்யணும்? திருநீர் பூசணும். திருநீர் இட்டார் எவர் கேட்டார். திருநீர் பூசணும்னா யாரும் கெட மாட்டாங்களாம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த திருநீருக்கும் நம்ம பூசுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த திருநீர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பசுமாட்டு சாணத்திலிருந்து. பசுமாட்டு சாணத்தை எடுத்து எருவா தட்டி அந்த எருவை காய வச்சு அடுப்புல வச்சு சுட்டுட்டோம்னா அதுதான் சாம்பல். அந்த சாம்பலத்தான் அந்த காலத்துல விபூதி என்ற பேரிலே கோயில கொண்டு வச்சிருப்பாங்களாம். வரக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, நம்முடைய குல தெய்வம் எதுவோ அதனுடைய பேரை சொல்லி அப்படி 3 கையாலே முருகா முருகா என்று சொல்லி நெற்றி நிறைய பூசிக்குவாங்களாம். அப்ப நெற்றி நிறைய பூசிக்கிறாங்கன்னா எதை பூசிக்கிறாங்க? பசுமாட்டு சாணத்தினால் தயாரிக்கப்பட்ட விபூதி. இப்ப பசுமாட்டுல இருக்க சாணத்தை தான் நம்ம விபூதியா பூசணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தெய்வங்களும் அடங்கி இருக்கிற ஒரே விலங்கு எது கேட்டா அதான் பசுமாடு. எல்லா விலங்கு இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் பசுமாடு. இன்னைக்கு பெண்கள்லாம் கோயிலுக்கு போறாங்க, அங்க பசுமாடு கட்டி இருந்தா என்ன செய்வாங்க அப்படின்னா வாழ்பகுதியில தொட்டு கும்பிடுவாங்களாம். ஏன் வாழ்பகுதியில தொட்டு கும்பிடணும் அப்படின்னா, அதுக்கு அங்கதான் மகாலட்சுமி ஆகப்பட்டவள் அமர்ந்திருக்கிறாளாம். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அதுதான் வாழ் பகுதி என்று சொல்லக்கூடிய இடம். அதனாலதான் பெண்கள் எப்பவுமே அப்படி பின்னாடி போய் இப்படி தொட்டு கும்பிட்டு வருவாங்க. மகாலட்சுமியோடு செல்வ செழிப்போடு சீரோடும் வாழ வேண்டும் என்றால் நெற்றியிடையே திருநீர் இட வேண்டும். திருநீர் இட்டு நாம் எப்பொழுதுமே நன்றாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் சொன்னார்கள், முதவே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் என்று சொன்னேன். வந்த வினைனா இதுவரைக்கும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், இனிமேலும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு மன்னிப்பு உண்டு. நம்ம தெரியாம தானே பாவம் பண்றோம், அதுக்கு என்னைக்காவது மன்னிப்பு உண்டு இல்ல. ஆனா தெரிஞ்சே பாவம் பண்றோமே, அது என்னைக்காவது மன்னிப்பு இருக்கா? பாவம்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே பண்றோம். ஆனா உலகத்துல எல்லா வினைகளையும் கூட இப்ப மாத்திட்டோம். எல்லா வினைகளை கூட
மக்கள் மனசுல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. ஒரு வினை மட்டும் நம்ம மக்கள் மனசுல இருந்து இன்னும் மாறவே இல்லை. அதுதான் செய்வினை. உலகத்துல இன்னும் மாற மாட்டேங்குது. மக்கள்லாம் இன்னும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏத்த வீட்டுக்காரி 100 பவுன் போட்டிருந்தா பக்கத்து வீட்டுக்காரிக்கு பொறுக்கிறது இல்லை. அவ மட்டும் 100 பவுன் போட்டிருக்காளே, நம்ம ஒத்த பவுன் போட முடியலையே அப்படின்னு கட்டின புருஷனை போட்டு அந்த பாடுபடுத்துறது. அவன் என்ன சம்பாதிக்கிறான், நம்ம என்ன சம்பாதிக்கிறான், என்ன பண்றான், என்ன செய்யறானே தெரியல. பொண்டாட்டிக்கு 100 பவுன் போட்டு அழகு பாக்குறேன். நீ இந்த எரும மாடாட்ட வீட்டுக்குள்ள படுத்து கிடக்குற. ஒத்த பவுனுக்கு வக்கத்து போய் உன்னை நம்பி என் புருஷன் எங்க அப்பா வேற உனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு. ஏன் நீலாம் 1 பவுனுக்குலாம் உனக்குலாம் வக்கு இல்லையா அப்படின்னு கேட்கவும் அப்படியே மான மரியாதை. ஒரே காரணம் அவன் நேர்மையா இருக்கும் நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். அது அவனுக்கு அது தெரியல. அதுதான் அவன் கொள்ளி அடிக்கிறான். அதுக்குதான் கொள்ளி அடிச்சு அந்த பொண்டாட்டிக்கு அழகு பாக்குறான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அதுலதான் காரணமே இருக்கு. இப்ப இவன் வெளியில வந்து பாக்குறான். வெளியில வந்து பார்க்கும்போது என்னடா பொண்டாட்டி நம்மள மானக்கேடா பேசுறாளே, நம்மளும் எவ்வளவோ உழைச்சு பாக்குறோம். ஆனா 1 பவுன் வாங்கக்கூடிய அளவுக்கு பவுன் விலையும் கிடையாது. ஆமா, இப்ப 1 பவுன் வாங்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கோமா? அப்ப 100 பவுன் இவன் வாங்குறான்னா அவன் எப்படி வாங்குறான்றது இவனுக்கு தெரியணுமா இல்லையா? அது புரிஞ்சுக்காம என்னடா அவன் 100 பவுன் வச்சிருந்தா தான் நம்ம பொண்டாட்டி கேட்பா. அந்த 100 பவுன் இல்லாம பண்ணிட்டா அப்படின்னு பூரா செய்வனையில கிளம்பிட்டாங்க. அதுல முக்கியமா எத்தனையோ கோயில் இருக்கு. எத்தனையோ கோயில்களை போய் எல்லா இடத்துலயும் இன்னைக்கெல்லாம் மடப்புறத்துல எடுத்துக்கிட்டோம்னா சாமி கும்பிடுறதுக்கு ஆள் வர்றது கிடையாது, காசு வெட்டி போடுறதுக்கு தான் ஆள் வருது. பேச வேணாம், ஞாபகப்படுத்த வேணாம், அது பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கடுத்து இது பரவாயில்ல, இதை காட்டிலும் மறக்க முடியாது, அது தேவையில்லை, வேணாங்க. இப்ப பேசணும்னா நம்ம தனியா பேசிக்குவோம். ஏன்னா அதை காட்டுல இந்த வெட்டுடையார் காயல் கோயில் அப்படின்றாங்க, அதுவும் அப்படித்தான். ஆனா உண்மையிலேயே மாசாணி அம்மன் கோயில், ஆனமலையில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா தேங்காய் பழ கடை இருக்கோ இல்லையோ பூரா மிளகாவத்த கடையா தான் இருக்கு. ஆமா, மிளகாவத்த கடையா தான் இருக்கு. வேற என்ன தேங்காய் பழ கடையே கிடையாது. மிளகாவத்துல வாங்கி அரைச்சு அந்த அம்மா கன்னத்துல அடிச்சு, பாவமா இல்லையா? அது நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே. அது நம்ம உயிரற்ற ஒரு ஆளாவா நம்ம நினைக்கிறோம். உயிருள்ள ஒரு ஆளா இருக்கிறதுனால தானே அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிறோம். எனக்கு கைகால் சொத்த கூடன்னு வேண்டது எதுக்காக? அதுக்கு தானே. அதுக்கு போய் நம்ம மிளகா அரைச்சு அப்புறத்துக்கா போறோம்? கிடையாது. உண்மையிலே சொல்றேன், யாராரு எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் பண்ண நினைக்கின்றார்களோ அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம தெய்வம் நமக்கு துடியான தெய்வம், நம்ம ஊர்ல இருக்க தெய்வம். அந்த தெய்வத்திட்ட போய் முறையிடுங்க, அவ பார்த்துக்குருவா, அவ எல்லாம் செஞ்சுக்குவா. அதான் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற காலமெல்லாம் மாறி அவைவே பண்ற பாவத்தை அவைவே அனுபவிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்மளே சொல்றோம், எனக்கு பண்ண பாவத்துக்கு தான் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான், சொல்றோமா இல்லையா? அப்ப அவவே செய்யக்கூடிய பாவத்தை அவனோட அணுகக்கூடிய காலம் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த செய்வன அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லாம மக்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் மக்கள் வந்து ஊர் நன்றாக இருக்க வேண்டும், உலகம் நன்றாக இருக்க வேண்டும், வீடு நன்றாக இருக்க வேண்டும், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அந்த ஊர் நல்லா இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும், இந்த வீடு நல்லா இருக்கும், அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலே கேட்டுக்கொண்டு முருகனை வணங்குவோம், முருகனை நினைப்போம். நன்றி நன்றி. அண்ணே, நான் வந்து பதில் சொல்றேன். திருநீர் பூசுறது எதுக்கா? அதுக்கு தான் நான் சொன்னேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் அது அறிவியல் முறைப்படி. நான் சொல்றது வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு சக்தியை வாங்குறது. அதுதான் பசுமாட்டுல இருந்து வாங்குறது. பசுமாட்டுல தான் மகாலட்சுமி இருக்கா, அதெல்லாம் கேட்கணும். நீங்க கேட்காம சொல்லக்கூடாது. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவை பூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன்.
அருமையான முறையிலே இதுக்கெல்லாம் முதல் காரணம் அருமையான முறையிலே ஒளி அமைப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம பாடக்கூடிய ஒரு பாடல்கள் வெளியில போய் கேட்குது அப்படின்னா அதற்கு காரணம் முதலில் நீங்கள் தான். அருமையான முறையிலே ஒளி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் ஒளி அமைப்பாளருக்கும் அன்பு உள்ளத்திற்கு எங்களது இதயம் கணிந்த நன்றிகள். இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து யாரை வணங்க வேண்டும்? மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மாரியம்மனாக, காளியம்மனாக இந்த உலகத்தை எல்லாம் கத்தி காத்து கொண்டிருக்கிறாளே நம்முடைய தாய். அந்த தாயை நாம் வணங்க வேண்டும். தாயை வணங்குறா, மாரியம்மான்றா, காளியம்மான்றா, மீனாட்சிங்கிறா, விசாலாட்சிங்கிறா, காமாட்சிங்கிறா. இப்படி எத்தனை பெண் தெய்வத்தை பத்தி பேசுறோம்ல. எந்த தெய்வத்தையாவது நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோமா? எந்த தெய்வத்தையாவது நேரடியா பார்த்தது கிடையாது. யாரின் வடிவமாக பார்க்கிறோம் என்றால் பெற்ற தாயின் வடிவமாகத்தான் நாம் தெய்வத்தை பார்க்கிறோம். பெற்ற தாய்க்கு தெய்வத்துக்கு ஏன் ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் தாய். 300 நாள் சுமக்கிறது சாதாரணப்பட்ட காரியமா? தொந்தி சரிய, தொடை நடுங்க 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பிரசவம் அப்படிங்கிறோம். குழந்தை பிறந்துருச்சுன்னா பிரசவம், குழந்தை பிறக்கல பிரசவம். சவம்னா நாம இறந்து போயிடுவோம் தெரியும். தெரிந்தாலும் ஒரு உயிருக்குள் ஒரு உயிரை சுமக்கின்றாள் தாய். அவள் தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அதற்குத்தான் சொன்னார்கள், தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை படித்து தெரிந்திருக்கிறோம் அல்லவா? உலகத்திலே சிறந்த கடவுள் யாருன்னு கேட்டா அவள் தான் தாயாகப்பட்டவள். இந்த தாய்க்கு தகப்பனுக்கு நீங்க எதுவுமே செய்யாம நம்ம கோயில்ல போய் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அன்னதானம் போட்டாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு சேராது. புண்ணியம் சேராது. பெத்த தாய்க்கு தகப்பனுக்கு செய்யாம போய் நீங்க போய் அன்னதானம் போட்டு அந்த புண்ணியம் உங்களுக்கு வருமா? வராது. காரணம் என்ன? பெத்த தாய்க்கு 10 ரூபாய்க்கு கூழு வாங்கி கொடுங்க, வயிறார குடிச்சிட்டு மனசார வாழ்த்துவா. அவள் தான் பெற்ற தாய். தாய்க்கு தகப்பனுக்கு செய்யுங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். இதெல்லாம் செய்யாம எனக்கு புண்ணியம் வரணும் அப்படின்னா வருமா? வராது. ஏன்னா தெய்வத்தை நம்ம பார்த்தது கிடையாது. யாரின் வடிவமா பார்க்கிறோம்? பெற்ற தாய் தந்தையர் வடிவமா தான் பார்க்கிறோம். இந்த உலகத்தை முதலிலே நம்மளை காட்டக்கூடியது யாருன்னு கேட்டா பெற்ற தாயின் தகப்பனு தானே. அப்ப அவங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம்? ஏன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை எங்க வீட்டு பக்கம் நடந்துச்சு. என்ன அப்படின்னீங்கன்னா, தன்னுடைய பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இந்த பையன் என்ன பண்ணாரு, தன்னுடைய அம்மாவை ஒரு பாயின் தலானியும் கொடுத்து ஒரு ஈயத்தட்டை கொடுத்து பின்னாடி போய் அம்மா அந்த திண்ணையில படுத்துக்கோ, அப்பப்ப உன்னுடைய மருமக கஞ்சி ஊத்துவா, அந்த கஞ்சியை குடிச்சிட்டு பேசாம படுத்துக்கமா, நீ வாடு இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிச்சு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், தம்பி நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், நீ இப்பதான் வாழ போற, நீ சந்தோஷமா இருந்தா போதும்பா, எனக்கு அப்பப்ப எனக்கே கஞ்சி ஊத்து நான் குடிச்சிட்டு பேசாம இருக்கேன்னு இந்த அம்மா அப்படி திண்ணையில உட்காந்துக்குச்சு. அப்பப்ப மருமக வருவா, கஞ்சி ஊத்துவா, அதை குடிச்சிட்டு இப்படி நாட்கள் ஓடிச்சு, மாதங்கள் ஆயிடுச்சு. மாதங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஆனா பெத்த மகனை இந்த அம்மானால பார்க்க முடியல. என்ன இருந்தாலும் தாய் இல்லையா, பெத்த மகனும் பார்க்கணும் ஆசை இருக்குமா இல்லையா மனசுக்குள்ள? அந்த மகனை பார்க்க முடியலேன்னு அப்படி வேதனைப்படுறா. ஆனா வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் வெளியில கிளம்புறதுக்காக அந்த பையன் தலை சீவிட்டு இருக்கான். தலை சீவி கொண்டிருக்கும் போது இந்த தாய்க்கு தெரிஞ்சிருச்சு, அந்த உணர்ச்சிங்கிறது இருக்குமா இல்லையா? பெத்த தாய்க்கு மகனை பார்க்குற மாதிரி ஆகா மகன் நிற்கிறது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா எந்திரிச்சு போய் அப்படி எட்டி பார்த்தாங்க. வீட்டுக்குள்ள கூட போகல, அப்படி எட்டி பார்த்தாங்கல்ல, மகனை பார்த்துட்டாங்க. மகனை பார்த்தோன்னே சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. ரொம்ப எத்தனையோ மாசங்கள் ஆச்சு நான் பெத்த மகனை பார்த்துன்னு. ஐயா நான் பெத்த மகனே, ஐயா இந்த யார் தம்பி உன்னைய தாயா அப்படின்னு அந்த அம்மா ஆர்வமா கூப்பிடுது. கூப்பிட்டோடனே அவன் இப்படி திரும்பி பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னா, அப்பா கூட என்னம்மான்னு கூட கேட்கல, என்னம்மா அப்படின்னா. அப்பையா அந்த அம்மா ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ கடல் அன்னைக்கு போனேன்னா கஞ்சியா குடிச்சு வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கியா, என்னமோ ஏதோ சுருக்குன்னு திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாயான்னு கெஞ்சுது. அப்பயும் இந்த அம்மா என்ன செய்யுது, அவன் என்ன பண்றான் கோவப்பட்டு, அட ஏமா நீ எப்ப பார்த்தாலும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க, நான் உன்னைய பாக்குறதா இல்ல உன் மருமகளை பாக்குறதா இல்ல புள்ள ஊட்டிய பாக்குறதா, அதை போய் வாங்கி இதை போய் வாங்கி, வயசான காலத்துல பேசாம கிடக்கணும், அப்படி இல்லைன்னா பேசாம செத்து தொலைய வேண்டியதானே, ஏன் போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க இவன் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு இந்த அம்மாவுக்கு. நாம இருந்துதான் நம்ம அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்துறோம் போல இருக்குன்னு அப்படின்னு நேரம் அப்படியே நினைச்சு 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 அந்த அம்மா இறந்து போயிருச்சு. இறந்து போனோடனே இவன் சும்மா இருந்தானா, பக்கத்து ஊர்ல போய் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், 50,000க்கு பூப்பல்லாக்கு வச்சேன், 50,000க்கு வெடி வச்சேன். அந்த 50,000 பூப்பல்லாக்குல இந்த அம்மாவை தூக்கி உட்கார வச்சு 50,000 வெடியை சும்மா டம்மு டம்முன்னு அடிச்சு அப்படி தூக்கிட்டு போனான்ல. பக்கத்து வீட்டில் இருக்க பொம்பளையால் பேசுறாங்க, ஆத்தாடி ஆத்தா செத்ததுக்கு அப்புறமே 1 லட்ச ரூபா செலவழிக்கிறானே, அவன் உயிரோடு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு எம்புட்டு செஞ்சிருப்பான்.
குத்து போட்டது பூரா அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல. ஒரு வாய் கஞ்சி ஊத்த வக்கு இல்லை. ஆக மொத்தம் வெளியில பகுமானத்துக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவுக்கிறேன். நம்ம ஆளுகளுக்கு பூரா ஒரு கெட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது கேட்டதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் பாரு இலை நிறைய படைப்பாங்க. எங்க அம்மாவுக்கு அது பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும் அப்படி படைச்சு போட்டு அந்த அம்மா வந்து திங்க போது அதை இவங்க தான் திங்க போறாங்க. அது உயிரோடு இருக்கும்போது வாங்கி கொடுக்கலாம்ல, அதை வாங்கி கொடுக்கறது இல்லை. செத்ததுக்கு அப்புறம் இந்த இலையில படைச்சு என்னையா செய்யறது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பெத்த தாய்க்கு தந்தைக்கு அதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பையும் அந்த அம்மாவுடைய ஆத்மா அவனை வாழ்த்துச்சான். எப்படி? நான் பெற்ற மகனே, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு வாய் கஞ்சி ஊத்தாத நான் பெற்ற மகனே, இன்றைக்கு எல்லோரும் மெச்சும்படியாக என்னை தூக்கி கொண்டு அடக்கம் செய்தாயே நான் பெற்ற மகனே, நீ நல்லா இருக்கணும்டா, நீ நல்லா இருக்கணும்டான்னு வாழ்த்துச்சான். அதுதான் பெத்த தாய். வேற யாரும் அப்படி வாழ்த்த முடியுமா? மகன் எம்புட்டு சேட்டை ஒன்றுட்டு என்னடி செய்ய மகன் அப்படின்னு எழுத்து கேட்கறது ஒரே ஆளு தாய் தான். அப்பேற்பட்ட தாய் மட்டும் உலகத்துல இருந்தா நல்லா இருக்குமா? இந்த அப்பா அம்மார்கள்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க? பாவமா இல்லையா? சம்பாரிச்சு கொண்டாந்து அம்மா கையில கொடுத்துவிட்டு ஆத்தாத்தா 100 ரூபா கொடு, ஆத்தாத்தா 100 ரூபா கொடுன்னு கெஞ்சி கூத்தாடுறப்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மனசு வேதனையா இருக்காது. அதே சமயத்துல ஒரு பிள்ளைய பார்த்தோன்னே உங்க அம்மா பேர் என்னன்னா கேட்கறாங்க. ஏய் உங்க அப்பா பேர் என்னடா அப்படி கேட்கறமா இல்லையா? அப்ப யாரு முதல்ல இருக்கணும்? அப்பா, அப்பா, அம்மா. அதுக்குத்தான் சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம். இவங்க 4 பேர் இருந்தா தான் நல்லா இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு அம்மாவை வணங்க வேண்டும். அதற்கு முன்னாலே தாயை வணங்க வேண்டும் என்றால் அந்த மாரியம்மனை வணங்கலாமா? அங்காளம்மா எங்கள் சிங்காரம்மா, மங்கள பொங்கிடும் மனதில் வடுத்து மாரியம்மா கருமாரியம்மா. அங்காளம்மா செம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேறி ஓடி வரும் ஓங்காரி, சிங்காரி ஒய்யாரி செம்பவள கருமாரி சிங்கத்தின் மீதேறி ஓடி வரும் ஓங்காரி. பஞ்சலிலே நீராடி தெங்கிலே உறவாடி, பஞ்சலிலே நீராடி தெங்கிலே உறவாடி, தஞ்சமிக்கு வந்தோமாடி மாசில்லாத மாரியம்மா. மங்கள பொங்கல் மனதில் வந்து மாரியம்மா கருமாரியம்மா. நாகத்தின் மீதமர்ந்து காட்சி தரும் அலங்காரம், நாயகியே உன்னை கண்டால் நாகத்தின் மீதமர்ந்து காட்சி தரும் அலங்காரம், நாயகியே உன்னை கண்டால் நாடி ஒரு ஓங்காரம். மஞ்சளிலும் மலரெடுத்து சந்தனமும் குங்குமம் சேர்த்து, மஞ்சளிலும் மலரெடுத்து சந்தனமும் குங்குமம் சேர்த்து நன்றியுடன் பாட வந்தோம் மாசில்லாத மாரியம்மா. மங்கள பொங்கிடு மனதில் வந்து மாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. நன்றி 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 நன்றி. அழகான முறையிலே இப்ப அம்மா வணங்கியாச்சு. அடுத்து யாரை வணங்க வேண்டும்? யாருக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா முருகப்பெருமானுக்காக, முருகனுக்காக வந்து காவல் புரியறதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா முருகனுக்காக வந்து திணை விதைத்து எங்க அப்பா பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் காவல் பாருங்க அப்படின்னா, இப்ப நான் மட்டும்தான் காவலுக்கு போக வேண்டுமா அப்படின்னா என்னோட துணைக்கு 2 பெண்கள் வருகிறார்கள். 2 பெண்கள். நாங்க வந்தது வேன்ல 2 பெண்கள் தான் வந்தாங்க. ஆமா, நான் ஒண்ணு, அவ இயற்கை ஒண்ணு, இப்ப செயற்கையா ஒண்ணு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு. ஆமா, சின்ன ராணின்னு
அழகுனா அழகு உருவாக்குவீங்களா? உண்மையிலேயே செயற்கையில உருவாக்கினவள் மாதிரியே இருப்பாள். சின்ன ராணின்னா அப்படி ஒரு அழகு, அப்படி சுண்டுனா தெரிக்குது. நிறம் அவ்வளவு அழகு. அப்பேற்பட்டவள் இப்பதான் பூ வேணும் அது வேணும்னா மக்கள் உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஊர்ல பூ வாங்கி கொடுத்தது மாதிரி எந்த ஊர்லயும் வாங்கி கொடுத்தது இல்லை. நான்லாம் பிளாஸ்டிக் பூ வாங்கி வச்சிருக்கேன், இன்னைக்கு தான் உண்மையான பூ வச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளவு பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க. கிராமத்துடைய அவங்களுடைய மனசு அப்படி. அது என்ன காரணம்னா, ஒரு ஒரு ஊருடைய பெருமை எடுக்கணும்னா ஒண்ணு ஜல்லிக்கட்டு காலம் இருக்கணும், இல்லைன்னா நாடக கலைஞர் இருக்கணும். அப்பதான் அந்த ஊருக்குடைய பெருமை, அந்த சிறப்பு. அப்படின்னா அருமையான முறையில எங்க மாமா ஆனந்தராஜ மாமா இருந்த இடம் அப்படின்னும் போது பூ நாடகக்காரங்களுக்கு வேணும் தெரியுமில்ல, இவ்வளோ பெரிய பந்து அந்த மல்லிகைப்பூ மட்டும், அப்புறம் கனகாம்பரம், இவ்வளோ பூ வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ரொம்ப ஆசை, இங்கே எத்தனை வருஷங்கள் ஆச்சு தெரியுமா இந்த மல்லிகைப்பூ இப்படி வச்சுட்டு வந்துச்சு. உள்ளே வந்து பாருங்க, அம்புட்டு பிளாஸ்டிக் பூ தான் வச்சுருக்கோம். போன ஊரில் வாங்கி கொடுக்குறதே கிடையாது. இப்போ மனசு நிறைஞ்சு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் எங்களுக்கு அந்த நாடக அமைப்பாளர் அவர் தானே சொல்லணும், அப்படி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்குமே இயற்கையில உள்ளதான் நமக்கு நல்லது, செயற்கை சரி வராதா இல்லையா? என்னத்தான் பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு போனாலும் இதனுடைய டூப்ளிகேட்டுக்கு தான் மரியாதை. அதை சொல்லுங்க மாமா, ஏன் கேக்குறீங்க? ஒழுங்கா தொழில் பண்றவங்களுக்கு எல்லாக்காவது மரியாதை இருக்கா? ஏமாத்துறவங்களுக்கு தான் இன்னைக்கு மரியாதையே. சரி, இருந்துட்டு போட்டா, அதை பத்தி நமக்கு தேவையில்லை. இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு போறோம் காவலுக்காக. யாருக்காக? முருகனுக்காக. நீங்க காவல் 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 நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கா, நான் காவலுக்காக போல. அப்புறம் அதான் உண்மை, காதல் பண்ண போறேன். முருகனை. என்ன உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? காதல் பண்ண போது நானு என்னமோ நீங்க அணைச்சிக்கிட்டு கிடக்குறீங்க. உங்க அப்பா எதுக்கு உங்களை அனுப்புனாரு? காவலுக்கு அனுப்புனாரு. அதுதான் செய்யணும். நான் காவல் செஞ்சுக்கிட்டே காதல் செய்வேன். உங்களுக்கு என்ன? நான் காதல் பண்ணுவேன், காவல் பண்ணுவேன். இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு கலகம் இருக்கு. ஆமா, அங்க வந்துருவேன் நான் காவல் இருக்கு, காதல் இருக்கு. ஆமா, காவல் காதல் எல்லாமே கலந்ததுதான் இந்த நாடகம். அப்ப இப்ப காவல், அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு காதல், அப்புறம் கழகம். ஆனா இருந்தாலும் காதல் யார பண்ண போறேன்னு தெரியுமா? முருகப்பெருமான. அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அவரை? தப்பே கிடையாது. ஏன்னா 5 வயதிலே அரியா பருவத்திலே, ஆமா 5 வயதிலே அரியா பருவத்திலே பிஞ்சிலே கூடியமே முருகப்பெருமானே ஏன் என்றும் தோன்றவில்லை என்றால் அவருக்கு நேரம் சரியாக வரக்கூடிய நேரத்திலே தோன்றுவார். அவரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், மனசுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கிறது. எந்த இடத்துல இன்றைக்கு திருமணம் அப்படின்னா எல்லோருக்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு மதுரை எம்பதிலே இன்றைக்கு அழகான முறையிலே சித்திரை திருவிழா என்று சொல்லக்கூடிய மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் அழகான முறையிலே திருவிழா நடந்தது, தேரோட்டம் நடந்தது, திருக்கல்யாணம் நடந்தது. அதையெல்லாம் நாம் கண்டுகளித்தோம். அதே இடத்திலே எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம். ஆமா, அங்க தென்மதுரையில கல்யாணம் அப்படின்னா அங்க இருக்கிறது யாரு? மதுரையில இருக்கிறது யாரு? மீனாட்சியோ சொக்கநாதரும். சொக்கநாதர் எனக்கு என்ன முறை வேணும்? முருகனை கல்யாணம் பண்ணிட்டா மாமனார். மீனாட்சி எனக்கு என்ன முறை வேணும்? ஆமா, மாமியார். ஆக மொத்தம் எனக்கு மாமியா மாமனார் 2 பேரும் அங்கதான் இருக்காங்க. ஆனா மீனாட்சி பாக்குறதுக்கு சாந்த ரூபினியா இருப்பா. அதே மீனாட்சி மாறிட்டானா காளியா மாறிடுவா, துர்க்கையா மாறிடுவா, ரத்த காட்டேரியா மாறிடுவா. இப்படி எல்லாம் மாமியா அப்படி மாறிக்கிட்டே இருந்தா யாரையாவது மாமியார போய் பேச தோணுமா? அவளோட சண்டை போட தோணுமா? ஆத்தாடி அத்தா. காளி அப்படிங்கிறது ஆமா, எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கு நிறைய இருக்கு. அது எனக்கு தெரியுமாமா, அது நம்ம நாரதட்ட பேசிக்கோ. ஏன்னா இப்ப காளி நீலி காட்டேரி அப்படின்லாம் சொல்றோம். ஆனா மாமியாக்கு மருமகளுக்கு எங்கேயாவது ஒற்றுமையா இருந்து பாத்துருக்கீங்களா? மாமியா மருமக சண்டையை நீங்க தீர்த்து அரிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது? இந்தியா பாகிஸ்தானை கூட சேர்த்து வச்சிடலாம், மாமியா மருமக சண்டையை தீர்த்தே வைக்க முடியாது. ஆனா 2 பேரும் நடிப்பாங்க. மாமியா பார்த்து மருமகளை சொல்லும், அதா நீ எனக்கு அம்மா, எனக்கு நீ மக மாதிரி, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவோம். அவன் திருப்பி சொல்லுவா, ஐயோ அத்தை நீங்க எனக்கு அம்மா மாதிரி, நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படி 2 பேரும் ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன நடக்கு? பின்னாடி போய் மாமியால பத்தி மருமகளை பேசும், மருமகளை பத்தி மாமியா பேசும். ஆக மொத்தம் இங்க என்ன நடக்குது? இதை யாருனாலையும் சேர்த்து வைக்க முடியாது. அதனால எனக்கு மாமியாளுக்கு பிரச்சனையே வேண்டாம். எனக்கு தேவை மாமனார் தான். என்ன? மாமனார் தான் முதல் தேவை. மாமனாரை மட்டும் கையில நம்ம போட்டுக்கிட்டா சாவி கொத்து இடுப்புல நமக்கு தன்னால வந்துடும். உங்களுக்கு அந்த விவரம்லாம் தெரியாது. மருமக யாரா இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மாமனாரை மட்டும் கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாவி கொத்து தன்னால நம்ம இடுப்புக்கு வந்துடும். அப்படி கொடுத்த உடனே மாமியா கேட்கும், என்னங்க நேத்து வந்தா அவ கையில கொண்டு சாவி கொத்த கொடுத்துட்டீங்க,
உடனே மாமனார் ஏக இருக்கச்சி இத்தனை வருஷம் நீ வாழ்ந்து என்னத்தை கண்ட, அது பச்சை புள்ள மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, கொஞ்ச நாள் அதுக்கு சாவி கொத்த வச்சு இந்த குடும்பம் நல்லா தலைச்சு வர முடியும், வயசான இடத்துல காசி ராமேஸ்வரம் போக வேண்டியதானே, சும்மா பேசக்கூடாது அப்படின்னு ஓங்கி பேசுவார்ல, இந்த அம்மா அடங்கி போயிடும். ஆக மொத்தம் நமக்கு தேவை யாரு? மாமனார். இங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் மாமனார் இருக்காங்க, விடையிறதுக்குள்ள கைக்குள்ள போட்டுடலாம்னு நினைக்கிறேன். சாவி கொத்து வந்துருமோ? வந்துடலாம், அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. சாவி கொத்து வந்துருமாங்கய்யா? அப்படியே அப்ப எல்லாம் செல்ல வேகமா தலையாட்டுறாங்களே, எல்லாம் மருமகளுக்கு சப்போர்ட்ல இருக்காங்க எல்லாருமே. மகன் 3-4 மணிக்கு வருவாரு. காலையில கல்யாணம் ஆயினா எல்லாரும் மொய் வைக்க போறாங்க. மொய்னா கொஞ்சம் மொய் வைக்கணும். கல்யாணம் நடக்கும் போது மொய் வைக்கணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா மொய் வைக்காம நம்ம சாப்பிட்டு வர்றோம் கிடையாது இல்ல. அப்ப நம்ம மொய் வைக்கணும். மொய் வைக்கணும்னா எங்க வள்ளி திருமணத்துக்கு குறைஞ்சது ஒரு 5000 குறைஞ்சது மொய் வைக்கப்படாது. அது ஊருக்கு அசிங்கம் இல்லையா? அந்த கம்மங்காட்டுக்கு போனா 101 ரூபா செஞ்சாங்கன்னா அசிங்கமா போயிருமா இல்லையா? 5001 அப்படின்னும் போது எவ்வளவு கௌரவமா இருக்கு. தெரியாம சொல்லிட்டேன். பின்னாடி வாங்க, உங்களுக்கு நல்ல சரக்கு கொடுப்பாங்க. அதனால எப்ப எல்லாம் கல்யாணம் தெரியுமா சொல்லட்டுமா? தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா, சொல்லாம எண்ணி வைக்கம்மா. மீனாட்சி கோயில்ல எங்களுக்கு கல்யாணம். அப்படி நல்லா கல்யாணம் நடந்துருச்சுப்பா. எத்தனை மணிக்கு கல்யாணம்? சரியாக 5:30 மணிக்கு.